ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எங்கள் பங்களாவின் முன்னிருந்த மென்மையான பசும்பொன் வண்ண புல்தரைக்கு நிழல் தந்து கொண்டிருந்த ஒரு பெரிய பவழ மல்லிகை மரத்தடிக்கு நான் சோக நினைவு யாத்திரை செல்வேன். மனதில் கவிதை உணர்வு ஊறும் பொழுது அந்த புல்வெளி பீடத்தில் வெண்மையான பவழமல்லி மலர்கள் தாங்களாகவே பக்தியுடன் உதிர்வதாக நான் நினைத்தேன். காலை பனித்துளியில் எனது கண்ணீர் கலக்கும் போது வினோதமான வேற்றுலக ஒளி அங்கே வைகரை பொழுதில் வெளிப்படுவதை நான் அடிக்கடி கவனித்தேன். இறைவனுக்காக தீவிர ஏக்கம் என்னை பற்றியது. இமயத்திற்கு பலமாக ஈர்க்கப்படுவதை நான் உணர்ந்தேன். என் ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருவர் எங்களை பரேலியில் சந்தித்தார். அவர் அண்மையில்தான் அப்புனித மலைச்சிகரங்களுக்குச் சென்று திரும்பியிருந்தார். நான் ஆவலுடன் அம்மலைச் சிகரங்களில் வசிக்கும் யோகிகளைப் பற்றியும் சுவாமிகளைப் பற்றியும் அவர் கூறுவதையெல்லாம் ஆவலுடன் கேட்டேன். நாம் இமாலயத்திற்கு ஓடிவிடலாம் என்று ஒரு நாள் பரேலியில் எங்கள் வீட்டு சொந்தக்காரரின் சிறிய மகனாகிய துவாரகா பிரசாத்திடம் நான் கூறிய இந்த யோசனைக்கு அவன் இணங்கவில்லை. அப்பொழுதுதான் தந்தையைக் காண வந்திருந்த எனது தமையனிடம் அவன் இதை வெளிப்படுத்தி விட்டான். நடைமுறைக்கு ஒவ்வாத சிறுவனின் யோசனை என்று சிரிக்காமல் அனந்தா என்னை பரிகாசப் பொருளாக்குவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டான். எங்கே உன் காவி உடை? அது இல்லாமல் நீ சாமியாராக முடியாதே. ஆனால் அவனுடைய சொற்களால் நான் விவரித்துக் கூற முடியாத வகையில் மகிழ்ச்சி அடைந்தேன். அவன் சொற்கள் நான் சந்நியாசியாகி பாரதம் முழுவதும் சுற்றுவதைப் போன்றதொரு தெளிவான காட்சியை என் முன் கொண்டு வந்தன. ஒரு கால் அவை எனது முற்பிறப்பின் நினைவுகளை எழுப்பியிருக்கலாம். எப்படியாயினும் நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் சந்நியாச ஆசிரம காவி உடைகளை மிக இயல்பான முறையில் அணிவேன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு நாள் காலை துவாரகாவுடன் அளவளாவிக் கொண்டிருந்த பொழுது என்னுள் எழுந்த இறையன்பு மடை திறந்த வெள்ளம் போல் பெருகியது. எனது பேச்சை அவன் ஓரளவே கவனித்தாலும் நான் முழு மனதுடன் எனது ஒவ்வொரு சொல்லையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்று பிற்பகல் நான் இமயத்தின் அடிவாரத்தில் இருக்கும் நைனிதாலை நோக்கி ஓடிவிட்டேன். என்னை அனந்தா தீர்மானமாக தொடர்ந்தான். நான் வருத்தத்துடன் பரேலி திரும்ப வேண்டியதாயிற்று. அதிகாலையில் நான் வழக்கமாகச் செல்லும் பவழமல்லி மரத்தடி யாத்திரை மட்டும்தான் எனக்கு அனுமதிக்கப்பட்டது. எனது இதயம் நான் இழந்த இரு தாய்களுக்காக அழுதது. ஒருவர் மனித உருவிலான அன்னை, இன்னொருவர் தெய்வீக அன்னை.